ஒரு பிரம்மாண்டமான வீடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நல்ல தோட்டங்களையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நல்ல ஒரு வியூ ஒன்று இருக்கு. இங்கே பாருங்க அப்படி தோட்டங்கள் வந்து பலாப்பலகையில் வந்து இந்த பேண்ட்ரி கவர்ஸ்கள் வந்து அடிச்சிருக்கணும். இது மாதிரி இந்த காணி இந்த உறுதிகள் என்ன மாதிரி என்ன இருக்கு? எல்லா ஆவணமும் சரியா இருக்கு. அறுதி உறுதியா இருக்கு. எல்லாமே தோம்புகள் எல்லாமே இருக்குது. எல்லாமே தோம்புகள் எல்லாமே சரியா இருக்குன்னு சொல்லிக்கிறேன். சுவாமி மாடாமே இப்படி பெரிய ஒரு கோயில் மாதிரி கட்டிக்கிறீங்க. மேல்தல இன்னும் வித்தியாசமா இருக்கு. இதெல்லாம் ஜிப்சம் வேலை. இதெல்லாம் ஜிப்சம் வேலை. மேலே பார்த்தீங்கன்னா ஜிப்சம் வேலையெல்லாம் செஞ்சிருக்கீங்கன்னா. வணக்கம் ராவுலே, நான் உங்கள் தவிர நான் இப்போ இந்த இடத்துக்கு வந்துக்கிறேன்டா யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னா உடுவில் தெற்குக்கு தான் வந்திருக்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான வீடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்குறீங்க வீடு வந்து அங்கே இருக்கா இங்கே இருக்கான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா உடுவில் தெற்குக்கு வந்துருக்கிறோம். முக்கியமாக சொல்ல போனால் கேகேஎஸ் ரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா சரியாக 1 கிலோமீட்டருக்குள்ளேயே இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படித்தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. இது தனியாக பார்த்தீங்கன்னா இது ஒரு பார்த்தீங்கன்னா 1.5 பரப்பில் அமைந்த வீடுன்னு சொல்லலாம். அதோட முக்கியமான விடயம் பார்த்தீங்கன்னா இது 2 தளங்கள் பார்த்தீங்கன்னா கீழ்த்தளம், அதே மாதிரி முதலாவது தளம் 2 தளங்களும், அதே மாதிரி மேலேயும் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி இருக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு லேண்ட் ஒன்று இங்கேயும் வேண்டுறீங்களா இருந்தால் கட்டாயம் வந்து நீங்கள் நிலத்தின் ஆவணங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சரி பார்த்து கொள்ளணும். முக்கியமான விடயம் பார்த்தீங்கன்னா காணியில தோம்புகள் எல்லாமே வந்து உங்களோட சட்டத்திறனிகள் மூலம் வந்து காணி கந்தூரில் பார்க்க வேண்டியது உங்களோட தனிப்பட்ட பொறுப்பு. நாங்கள் செய்கிறது பார்த்தீங்கன்னா விளம்பரம் மட்டும்தான். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே போய் என்ன மாதிரியான விடயங்கள் இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். 1.5 பரப்பிலேயே பார்த்தீங்கன்னா இந்த வீடை வந்து அழகாக கட்டியிருக்கணும்னு சொல்லக்கூடிய மாதிரி, அதே மாதிரி பெயிண்டிங் எல்லாமே வடிவாக கொடுத்துருக்கணும். இதான் பார்த்தீங்கன்னா டபுள் கேட். இப்படி நாங்கள் உள்ளுக்க போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. வாகனங்களை அப்படியே உள்ளுக்க கொண்டு வரக்கூடிய மாதிரி வந்து அமைச்சிருக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே நாங்கள் போய் இப்படி முன்முகப்பை அப்படியே வந்து காட்டிக்கொள்கிறேன். இப்படி வாகனங்களை கொண்டு வந்தீங்கன்னா அப்படியே பின்னுக்கு கொண்டு வந்து பார்க் பண்ணி விடக்கூடிய மாதிரி இருக்கு. இதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா இருந்தால் இதான் முத்தம்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. இதான் பார்த்தீங்கன்னா 1.5 பரப்பில் அமையப்பெற்ற வீடுன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு முன்னாலே ஒரு மாமரம் நிற்குது. அதே மாதிரி வாகனங்களை கொண்டு வந்து பார்க் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு முற்றம் இருக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த வீட்டின் முன்முகப்பே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வீடு வந்து கட்டி பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ஆயிருக்குன்னு சொல்லி அண்ணா சொல்லியிருக்கிறார். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே போகிறோம். வீட்டுக்குள்ளே போகிறக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டின் பேர் பார்த்தீங்கன்னா மகாராணி இல்லம் வந்து பேர் வச்சிருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு பிராந்தி ஒன்று இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கம்பி கதவுகள் வந்து அடிச்சிருக்கணும். முக்கியமாக சொல்ல உண்மைண்டா ஒரு பாதுகாப்புக்காண்டி அடிச்சிருக்கணும். அது நல்லா இருக்குது. வீட்டுக்குள்ளே போய் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த கதவுகள் இதுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருந்தால் என்னத்துல நான் கொடுத்துருக்கேன் எல்லாம் முதிரை கதவு வந்து கொடுத்துருக்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா கதவுகளும் எல்லாம் முதிரை கொடுத்துருவோம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போய் என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க இப்படி வந்தீங்களா இருந்தால் இதான் வீடு பாருங்க. உள்ளுக்கா வந்து மேல்தளத்துக்கு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாடிப்படி எல்லாமே அமைச்சிருக்கீங்க. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நல்ல அழகான ஒரு தோட்டம் வந்து கொடுத்தீங்கன்னா சிங்க முகத்தில் வந்து மாடிப்படிக்கு போகிற இது வந்து கொடுத்துருக்கணும் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. என்ன சொல்றது, அந்த படிக்கட்டு வந்து மற்ற படிக்கட்டும் ஃபுல்லாவே பலகைதான் தேக்குல வந்து பலகை வந்து கொடுத்துருக்கணும். அதுவும் வந்து வடிவா இருக்கு. கீழ்த்தளத்துல இப்ப நாங்க நிக்கிறோம். கீழ்த்தளத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை அறை இருக்கு? கிழக்கு 3 அறை இதோட கிச்சனோட சேர்த்து 4. ஓகே, மொத்தம் பாத்தீங்கன்னா கீழ்த்தளத்துல 3 அறைகள் இருக்கு. இப்படியே வந்த மாதிரி இருந்தா இது வந்து சின்ன பிள்ளைகள் படிக்கிறதுக்குண்டே தனி ஒரு அறை ஒன்று வந்து உருவாக்கி இருக்கிறேன். பாருங்க அப்படியே ஃபுல்லா வந்து சீனரி எல்லாம் பெயிண்டிங் பண்ணி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கால சின்ன பிள்ளைகள் தங்கட ஆக்டிவிட்டி எல்லாம் செய்யக்கூடிய மாதிரி தங்கட பொருட்களை வைக்கக்கூடிய மாதிரி எல்லாம் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்கணும். நல்ல மார்பிள் செட்டப் வந்து கொடுத்துருக்கணும். இது சின்ன பிள்ளைகளுக்குரிய ஒரு அறையாக வந்து செய்திருக்கணும். அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் முதலாவது அறை பார்த்துட்டோம். அடுத்த 2வது அறை பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகாகத்தான் வச்சிருக்கணும். நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது எத்தனை சைஸ் அண்ணா இந்த அறைகள் வந்து? இது எல்லாம் இது 11 இன்ச்சு, அது 10 அடி 7 இன்ச்சு, அது 9 அடி 7 இன்ச்சு. அப்படி வந்து அறையின் சைஸ் வந்து கொடுத்துருக்கணும். இப்படி எங்களை பார்த்தீங்கன்னா இந்த மாடிப்படி இருக்குது தானே, இந்த மாடிப்படி வந்து தேக்கில் தான் கொடுத்துருக்கணும். இதுலேயும் வந்து ஒவ்வொரு கபர்டுகள் வந்து கொடுத்துருக்கணும். அண்ணாண்டா வீடு. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இது இந்த மாடிப்படிக்கு கீழே வந்து ஒவ்வொருவர் பார்த்தீங்கன்னா ஒரு பீரோ மாதிரி செஞ்சுக்கிறாரு. நான் ஃபுல்லாக வந்து பிரியோசனமா பயன்படுத்தி அதே மாதிரி படிக்கல வந்து ஃப்ரிட்ஜ் வந்து வச்சிருக்கேன். ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு ஒரு பிளக் எல்லாம் ஆரம்பத்திலேயே செட் பண்ணி தான் நினைக்கிறீங்க. இப்படியே வந்த மாதிரி இருந்தால் இங்கால சமையலறையும் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த காலத்து அடுப்புகள் எல்லாமே வந்து வச்சு கட்டி இருக்கணும். பிறகு கேசிலாட்டிலும் பிறகுல வந்து நீங்க சமைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அப்படி வந்து எல்லாம் செய்திருக்கணும். இது பின்னுக்கு போற பாதை என்னன்னா இதுக்குள்ளே வந்து பின்னுக்கு போய் கொள்ள
பின்னுக்கு போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு அலமாரியும் வந்து வச்சிருக்கேன். இது சமையலறைன்னு சொல்லிக்க கூடாது வேணா, சமையலறை அப்படி வந்தோம்னா எங்களை அடுத்த அறை இருக்கு என்னண்ணா, அடுத்த அறை பாத்ரூம் அங்கால. ஓகே, இங்கே வந்த மாதிரி இருந்தால் ஹோல்டோரோட சேர்த்து எங்களை இன்னும் ஒரு அறை இருக்குது, இதுக்குள்ள வந்து பொருட்கள் இருக்குது. அப்படி இங்கே வந்தோம்னா பாத்ரூம் என்ன, இது அட்டாச் பாத்ரூம்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு கீழ்த்தளத்துக்குரிய ஒரு அட்டாச் பாத்ரூம்னு சொல்லலாம். அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இது வந்தீங்கன்னா இஞ்சால ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. சரியா, அது 2 பக்கம் இருக்குது, இங்காலையும் இருக்குது இங்காலையும் 2 பாத்ரூம் இருக்கா. அதை நீங்கள் வந்து நேரடியாக வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் வந்து மேல் தளத்துக்கு போகலாம் என்னண்ணா. ஓகே, இப்போ முக்கியமான இந்த வீட்டில் இருந்து பக்கத்தில் என்னென்ன விடயங்கள் இருக்குண்ணா? பக்கத்தில் வந்து பார்த்தா இனிவில் கந்தசுவாமி கோயில், இனிவில் பரசேர பிள்ளை கோயில், இனிவில் சேகராச பிள்ளையா கோயில், ஓகே, இனிவில் கற்பக பிள்ளையா கோயில், ஓகே, அப்படி நிறைய கோயில்கள் 1000 மீட்டருக்குள்ளே இருக்கு. ஞானலிங்கேஸ்வரர், அதாவது 1 கிலோமீட்டருக்குள்ளேயே வந்து நிறைய கோயில் இருக்கு. இந்த ஸ்கூலுடைய பக்கங்கள் என்ன இருக்குன்னா, ஸ்கூல் அன்னைக்கு இனிவில் இந்து கல்லூரி இருக்கு, இனிவில் மத்திய கல்லூரி இருக்கு, உடுவில் லேடிஸ் காலேஜ் இருக்கு, மருதராமடம் ராமநாதன் கல்லூரி இருக்கு, இங்கே லட்சுமியா பாரதி, ஞான பண்டிதா பள்ளிக்கூடம், எல்லாமே இருக்கு. எல்லா வசதியும். கேகேஎஸ் ரோடு வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்குன்னு சொல்லலாம். கேகேஎஸ் ரோடு பக்கத்துல இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மேலே பாத்தீங்கன்னா இந்த லிவிங் ஏரியால அந்த வானம் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து செட் பண்ணி இருக்கணும். என்ன சொல்றது, பெயிண்டிங் எல்லாம் கொடுத்துருக்கேன்னா பார்த்தா நான் கட்டியிருக்கிறார். அதே மாதிரி இங்கால நாங்கள் மேல் தளத்துக்கு போகிறோம். இதுக்கும் லைட்டிங் இருக்காண்ணா? லைட் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டிங் வந்து கொடுத்துருக்கேன். இப்படியே பார்த்தீங்கன்னா நான் மேல் தளத்துக்கு போகிறோம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தேக்கிலேயே வந்து அமைச்சிருக்கேன். அதை பார்க்க நல்லா இருக்குது. இந்த மாடிப்படி இப்படி வந்தோம்னா நாங்கள் மேல் தளத்துக்கு வந்துடுவோம். இப்படி நாங்கள் மேலே வந்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கால மாடிப்படிக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கதவு வச்சிருக்கேன்னா சின்ன பிள்ளைகள் வந்து விழாம கொள்ளாமல் இருக்கிறக்காண்டி இப்படி ஒரு செட்டப் வந்து வச்சிருக்கேன். அதே மாதிரி கீழேயும் இருக்கு. அப்படி கீழேயும் இருக்கு. அப்போ அதே மாடிப்படியில் ஏறி வர மாதிரி கீழே இருந்து மேல இருந்து கீழே போகாத அளவுக்கு இது மேல்தளம் இன்னும் நல்லா இருக்கு. என்னன்னா கீழ்த்தளத்துல பார்க்கறீங்கன்னா மேல்தளம் இன்னும் வித்தியாசமா இருக்கு. இதெல்லாம் ஜிப்சம் வேலை தான். இதெல்லாம் ஜிப்சம் வேலை. மேலே பார்த்தீங்கன்னா ஜிப்சம் வேலையெல்லாம் செஞ்சிருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லிவிங் ஏரியா இருக்குல்ல, மேல்தளத்துக்கு லிவிங் ஏரியா நல்ல வடிவாக இருக்கு. இது பார்த்தீங்கன்னா அந்த டிவி அதில் வைக்கக்கூடிய மாதிரி ஒரு அலைமாரி செட்டப் கொண்டு கொடுத்துருக்கணும். நல்லா அதெல்லாம் பிலா பலகை, சரியான முத்தல் பிலாவில் செய்து போட்டு பிலாவில் செய்து இது பிலா பலகை தான். ஓகே ஓகே. கபட், கிச்சனில் இருக்கிற பேண்டி கபட் எல்லாமே இது. அதே மாதிரி நல்ல மாவுள் கொடுத்துருக்கீங்க. நான் கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கம்பளம் பிரிச்ச மாதிரி வந்து மாவுள் வந்து கொடுத்துருக்கீங்கன்னா. மேல்தளத்தில் எத்தனை அறைகள் நம்ம தான்? மேலுக்கும் அதே மாதிரி கீழே மாதிரி 3 அறை, அட்டாச் பாத்ரூம், பக்கத்தில் இன்னொரு பாத்ரூம் எல்லாம் இருக்கு. இது சுவாமியறை மேல, இது சுவாமியறை மேல பாத்தீங்கன்னா சுவாமியறை. இது கதவெல்லாம் வேம்பு. இது சுவாமியறை கதவை வந்து வேம்புல கொடுத்துக்கிறீங்க. இதோட டிசைன் பாருங்க நல்லா தான் கொடுத்துருக்கிறோம். இப்படியே வந்த மாதிரி தான் நாங்கள் சுவாமியறை போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. என்ன பாருங்க, இதான் வந்து சுவாமியறை. சுவாமி மாடாமே இப்படி பெரிய ஒரு கோயில் மாதிரி கட்டிக்கிறீங்க. என்ன பார்த்தீங்கன்னா இல்லை வேலைப்பாடோட வந்து நான் ரசிச்சு கட்டின வீடு. நீங்களே ரசிச்சு கட்டினது. பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து சாமி மாடம் எல்லாமே கட்டி இருக்கணும். நல்லா இருக்குது. இப்படி வந்தோம்னா பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் எல்லாம் பாருங்க, ஆர்ட் ஒர்க் எல்லாம் படிவாக செய்திருக்கணும். வாங்க நீ அடுத்த அறையை வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மேல்தளம் கீழ்த்தளத்தை விட ரொம்ப வித்தியாசமா. இது மேலதான் எல்லாமே மேல்தளத்தில் இருக்கிற அறைகள் பார்த்தீங்கன்னா 2வது அறை இந்த அறை. இது பார்த்தீங்கன்னா எல்லா அறைக்கும் வித்தியாசம். இதே அளவு தான் கீழ் ரூம்கள். ஓகே. ஒவ்வொரு அறைக்கும் வித்தியாசமான மாவல். வித்தியாசமான 3 அறைகளுக்கு அது படமறைன்றபடியா அந்த கருப்பு செய்யக்கூடாதுன்றதுக்காண்டி பூ மாவுல போட்டது. மற்ற எல்லாத்துக்குமே ஒரு வித்தியாசம் என்ன. இதெல்லாமே வந்து நல்ல டிம்பர் ஒர்க் வந்து செஞ்சிருக்கு. இதெல்லாம் தேக்கு தான், கம்ப்ளீட்டாக தேக்கு தான். ஃபுல்லாக வந்து தேக்கில் கொடுத்துருக்கீங்கன்னா. அதே மாதிரி வந்து மேல் தளத்தில் இங்கே வந்து சமையல் அறையும் கொடுத்துருக்கீங்க. சமையல் கீழே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மேல் தளத்துல சமையல் அறை இருக்கு. அதோட வந்து இங்கால பேண்ட்ரி கபர்ட் வந்து கொடுத்துருக்கீங்க. என்ன அந்த ஃபுல்லாகவே பிலா பலகை தான். எத்தனை பேர் செஞ்சிருந்தாலும் அப்படியே இருக்கும். அதனால வந்து பிலா பலகையில் வந்து இந்த பேண்ட்ரி கபர்ட்ஸில் வந்து அடிச்சிருக்கீங்கன்னா. கீழே பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் பொருட்களை எல்லாம் வச்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி வந்து செட் பண்ணிருக்கீங்க. இந்த வீடு கட்டி 5 வருஷம் 5 வருஷம் ஆகுது. அண்ணன் வந்து அவசர தேவைக்காண்டி இந்த வீடை வந்து விற்க போறாரு. அதுதான் முக்கியமான விஷயம். இஞ்சால வந்து போகக்கூடியதுக்கு அதே மாதிரி 3வது ரூம், அடுத்த ரூம் இருக்கு. இஞ்சால வந்த மாதிரி இருந்தால் 3வது ரூம் இருக்கு. அதே மாதிரி நீங்க பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, இது வந்து 3வது அறை. அதே மாதிரி இங்கால வந்தோம்னா இது அட்டாச் பாத்ரூம். என்ன பார்த்தீங்கன்னா இது ஒரு அட்டாச் பாத்ரூம். இங்கால வந்தோம்னா குளியல் அறை. அதை நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு பெரிய குளியல் அறையாக வந்து
விட்டுருக்கணும். நல்ல இதுக்கு கொமாட்டின் செட் பண்ணக்கூடிய மாதிரி லைன் பின்னால் விட்டுக்கிறீங்க யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி. ஓகே. அதே மாதிரி புரிம்பா வந்து அங்கால தனியாக கொமாட்டி கொண்டு வர அறையும் அதுக்குள்ள குளிக்கக்கூடிய மாதிரி மேலே சவரம் போட்டிருக்கு. சவரம் போட்டிருக்கேன். ஒரு ஆள் 2 பேர் ஒரே விதமாக யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி. இந்த இடம் வந்து வாஷிங் மிஷின் வைக்கக்கூடிய மாதிரி செட்டப்பாக எல்லாமே வச்சு எல்லாம் விட்டுக்கிறீங்க. எல்லா அறைக்குமே ஏசி லைன் விட்டுருக்கு. லைன் வயருங்க எல்லாம் விட்டுருக்கு. தேவையானாக்கள் ஏசியை பூட்டி பாய்க்கலாம். ஏசியை பூட்டி பாய்க்கலாம். மேல் தளத்தில் லிவிங் ஏரியாவில் நினைக்கிறோம். லிவிங் ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பல்கனி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இப்படி வந்த மாதிரி இருந்தால் வெளியில் வந்து நீங்கள் வந்து விடக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படி அங்கால வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் சுற்றி வரக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட மேல் தளத்துக்கும் போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமே. ஆமாம். அப்படி மேலே வந்து போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படி முன்னுக்கும் நாங்கள் போய் பார்க்கலாம். அப்படி சுற்றி இதாலேயும் போகலாம். அப்படியே சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் அதோட இப்படி விட்டுட்டு இப்படி உங்களுக்கு மேல் மொட்டை மாடிக்கு தான் போக போகிறோம். இப்படி வந்தோம்னா நாங்கள் இங்கே சமையலறையோட சேர்த்து இங்கால ஒரு கதவு இருக்குது தானே. இந்த சமையலறைய பார்த்த ஒரு கதவு இருக்குது. இதோட பார்த்தீங்கன்னா மேலே போகிறக்கு மொட்டை மாடிக்கு வந்து படி விட்டுருக்கேன். இது வந்து இரும்பு படி தான் போட்டிருக்கேன். பாருங்க அப்படியே நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இரும்பு படி தான் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி பாருங்க. மொட்டை மாடி மேலே தோட்டம் செய்துண்ணா. மேலே தோட்டம் செய்துறீங்களா? அதுதான் இந்த பைப் லைன் எல்லாமே செய்து இருக்கு. ஓகே. அந்த பைப் இது பாக்ஸ் எல்லாம் பூட்டி இருக்கு. அதுல வந்து நாங்கள் நூலை ஓடிட்டு இதுல பயிர் வச்சிருந்தோம். பயிர் வச்சிருந்தீங்க. வெண்டி, கத்தரி, அப்புறம் புடலை. நல்ல இயற்கையா இருக்கு. நல்ல காத்தோட்டமா இருக்கு. கேக்கரிக்கு மரம் எல்லாமே நூலோடி செய்து பைப் லைன் செய்து வச்சுக்கிறீங்க. பாருங்க பைப் லைன் செஞ்சு வைக்கிறோம். மேல வந்து விவசாயமே செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லலாம். அதோட முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கால பார்த்தீங்கன்னா நல்ல தோட்டங்களையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நல்ல ஒரு வியூ ஒன்று இருக்கு. இங்கே பாருங்க அப்படி தோட்டங்கள் எல்லாம் வீடுகள், அதுக்கு அங்கெல்லாம் வந்து தோட்டங்கள் இருக்கு. என்ன இதுல லைட்டிங் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. லைட் வயர் விட்டு இருக்கு. மேலே தேவையான நேரத்தில் லைட்டை போட்டு பார்க்கலாம். அதே மாதிரி மேலே டேங்கும் இருக்கு. என்னண்ணா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேங்கும் வச்சிருக்கணும். வீடை வந்து ஃபுல்லாக சுற்றி காட்டிட்டீங்கள். நிறைய பேர் வேண்டுறதுக்கு வந்து ஒரு ஆர்வத்தோட உங்களை வந்து தொடர்பு கொள்வேன். சரி, இது பிறப்பு 1.5 பிறப்பு அமைஞ்சிருக்கேன். சரி, அண்ணா நிறைய விடயங்களை வந்து முதல்ல எனக்கு சொல்லியிருந்தார். 1.5 பிறப்பில் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த காணியின் உறுதிகள் என்ன மாதிரி என்ன இருக்கு? எல்லா ஆவணமும் சரியா இருக்கு. அறுதி உறுதியா இருக்கு. எல்லாமே தோம்புகள் எல்லாம் இருக்குது. தோம்புகள் எல்லாமே சரியா இருக்குன்னு சொல்லிக்கிறேன். முக்கியமாக நீங்கள் வந்து வேண்டுறீங்களா இருந்தால் உங்களோட சட்டத்திறனியல் மூலம் காணிக்கந்தோரில் சரி பார்த்து அதை நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம். அது வந்து வேண்டாக்கள்கிட்ட ஒரு கடமை, பொறுப்புன்னு சொல்லலாம். ஏன்னா அது நீங்கள் வேண்டிக் கொள்றவற்ற ஒரு பொறுப்புன்னு சொல்லலாம். முக்கியமாக வந்து எல்லாரும் ஒரே ஒரு விஷயத்தை கேட்பினேன். இந்த வீடு வந்து 1.5 பிறப்பில் அமைஞ்ச இந்த 3 தள வீடு என்ன விலைக்கு கொடுக்க போறீங்க? இது வந்து 3,70,00,000 சீரான விலை தான். ஓகே. அது வந்து மனச்சாட்சியான விலை. கூடுதல் 5 கோடி அப்படி சொல்றதுக்கு இல்லை. 3,70,00,000. 1.5 பிறப்பில் அமைந்த வீடு பார்த்தீங்கன்னா சரியா 3,70,00,000 அண்ணா கொடுக்க போறாராம். நீங்க அண்ணாவோட கதைச்சு பேசி நேரடியாக நீங்க அண்ணாவோடய கதைச்சு நீங்க வேண்டிக் கொள்ளக்கூடியமா இருக்கு. வேணா ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க வந்து நேராக வந்து பார்க்கலாம். என்ன வீடை வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய அண்ணா தொடர்பு இலக்கத்தை தர நீங்க வந்து காய்ச்சி பேசி வேண்டிக் கொள்ளுங்க. ஓகே, நான் நன்றி.